வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்பது நான் ஹரணி சாந்தி. நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மருத்துவ ரீதியான பல சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஹேர் ஃபால் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். இது குறித்தான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்ம கூட சிம்ஸ் மருத்துவமனையினுடைய கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் வெனராலஜிஸ்ட் டாக்டர் சக்தி சரண்யா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஹேர் ஃபால் ஏற்படுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னென்ன அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஸோ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஓபிடியில் வர பேஷண்ட்ஸில். மெடிக்கல் காசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பிஃபோர் வி கோ இன் டு த மெடிக்கல் காசஸ் என்னென்னா, ஒரு நாளைக்கு சில நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் லைக் ஹேர் ஃபால் வரது இஸ் ஆக்சுவலாக நார்மல் தான். ஏன்னா நார்மலான ஹேர் க்ரோத் சைக்கிள்லேயே தேர் வில் பி ஒன் பீரியட் வேர் ஹேர் க்ரோத் சைக்கிள், ஹேர் ரெஸ்ட் சைக்கிள், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால். அந்த பழைய ஹேர்ஸ் எல்லாமே விழுந்து தான் நமக்கு புதுசாக அதே ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து ஹேர்ஸ் வளரும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் ஹேர் ஃபால் ஷெட்டிங்கிறது நார்மல் தான். பட் இது ஒரு அளவுக்கு அதிகமாக நோட்டீஸ் பண்ணும் போது அசோசியேட்டடாக வேறு சிம்டம்ஸ் கூட சேர்ந்து வரும்போது தான் நம்ம இது ஹேர் ஃபால் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. மெடிக்கல் காசஸில் வந்து காமனஸ்ட்டாக நம்ம இந்தியன் சிச்சுவேஷனில் நம்ம பார்க்குறது வந்து நமக்கு இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிகேட்டரில் இது நம்ம பார்க்கலாம். ஸோ அனீமியா வர்றது தான் வந்து காமனஸ்ட் காஸாக நம்ம யூஸ்வலாக பார்ப்போம், நிறைய காசஸ் இருந்தாலும். ஸோ இது எதனால் அப்படின்னா நம்ம சத்து குறைபாடுனால. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனோட சேர்த்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது இந்த அனீமியாவை தவிர்க்கலாம். ஸோ இந்த அனீமியா தான் ரொம்ப காமனாக பார்க்குற காஸ். மெடிக்கலாக நம்ம பார்க்குற அதர் காசஸ் வந்து இந்த எண்டோக்ரைன் சுரப்பிகள் சார்ந்தது. அதில் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுலேயும் கொஞ்சம் ஹேர் ஃபாலை என்கவுண்டர் பண்ணுவோம். இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் காசஸில் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய காசஸ் வந்து ரொம்ப பலருக்கும் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், பொடுகு தொல்லை, பெயின் தொல்லை, இந்த காரணங்களால் வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மெடிக்கலாக இன்டெப்த் போகாமல் ஒரு காமன் காசஸ், சரிங்களா? இதிலெல்லாம் தான் வரும். ஸோ இதை ஈஸியாக நம்மளால் கரெக்டாக சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாகவும் ரெக்டிஃபையும் பண்ண முடியும். இது இல்லாமல் மெடிக்கலாக நிறைய காசஸ் இருந்தாலும் இந்த காமன் காசஸ் தான் நம்ம யூஸ்வலாக என்கவுண்டர் பண்ணுறது. தைராய்டு டிசீஸ் இருந்தால் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கான மருந்துகளை உட்கொண்டால் அதுலேயே வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் நல்லா செட்டில் ஆகும். பொடுகும் அதே மாதிரி தான். நம்ம டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷாம்பூ, தலையை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் ஹேர் ஃபால் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காமன் காசஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா தென் கம்ஸ் த அதர் மெடிக்கல் காசஸ். ஓகே மேம், இப்போ மெடிக்கல் காசஸ் பற்றி, காமன் காசஸ் பற்றி பேசுனீங்க. இப்போ ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? எஸ், டெஃபினட்டாக இருக்குது. எஸ்பெஷலி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஃபேமிலியில் வந்து இப்போது முடி உதிரத்துக்கான அந்த வழுக்க விடுறதுக்கான தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா மேல்ஸில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு டெஃபினட்டாக ஃபேமிலி டிஸ்பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி நடுத்தர வயதில் இப்போ ஃபீமேல்ஸ்க்கும் வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் முடி உதிர்வு, முடி குறையிறது, அந்த மெனோபாஸ் டைமில் வர்றது, அந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கும் ஜெனட்டிக்காக ரீசன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து அதர் சிண்ட்ரோம்ஸ் அசோசியேட்டடாக, அதாவது மரபணு வழியாக வேறு சில சிண்ட்ரோம்ஸ் வரும்போது அது கூட அசோசியேட்டடாக இந்த ஹேர் லாஸ், அலோபேஷியா அப்படிங்கிற சிச்சுவேஷன் அதுலேயும் வரலாம். ஓகே மேம், அடுத்து நேர் ஒருத்தங்க இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், இது சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். நான் கார்த்திக், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் கார்த்திக். மேடம், எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது மேடம். ஒரு நாள் தலை குளிக்கலனாவே அடுத்த நாள் அப்படியே மாறி. ஓகே, இப்போது இப்போ டேண்ட்ரஃப்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இது உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? எவ்வளோ, அதாவது சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள், எப்போவுமே வருடங்களாகவே இருக்குது? ஓகே, இது உங்களுக்கு என்ன மாதிரியான டேண்ட்ரஃப்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? டேண்ட்ரஃபில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ ப்ரௌனாக இருக்கா, இல்லை ஒயிட்டாக வருதா, அந்த மாதிரி உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒயிட்டாக தான் வருது. இது அப்படியே தலையோடையே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்களா, இல்லை லைக் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் காட்டுற மாதிரி ட்ரையாக உதிருதுங்களா? ட்ரையாக உதிரல மேம், அந்த ஆயிலியோட இருக்க மாதிரி இருக்கு. தலையோட, அதாவது நம்ம ஸ்கேல்போடயே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஒரே இடத்துல திரும்ப திரும்ப வருதா, இல்லை தலையில பல வேறு இடத்துல மாறி மாறி வருதுங்களா? ஃபுல்லாவே தலை ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இது பண்ணுவீங்க, ஹேர் வாஷ் பண்ணுவீங்க? டெய்லி ஷாம்பு போட்டுங்களா, இல்லை வெறும் தலைக்கு தண்ணி மட்டும் போடுவீங்களா? டெய்லி ஷாம்பு போட்டுறேன். டெய்லி அதான் நான் இப்போ டெய்லி ஷாம்பு போட்டு குளிச்சிட்டா ப்ராப்ளம் இல்லை மேம். எனக்காவது குளிக்காம விட்டேன், ஒரு நாள் தலை குளிக்காம விட்டேன்னா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ நார்மலாகவே உங்களுக்கு தலையில் வந்து இந்த மாதிரி சுரப்பிகள் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். இது ரொம்ப சிவியரான அரிப்பு இருக்குங்களா, இல்லை லேசாக ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் மட்டும் இருக்குங்களா உங்களுக்கு? லைட்டா இரிட்டேஷன் தான். லைட்டாக இரிட்டேஷன் மட்டும் இருக்குது. ரெகுலர் ஷாம்பூஸ் விட நீங்கள் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூ எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டேண்ட்ரஃப்க்குனே வர ஷாம்பூ? இல்ல அது அந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன், ஆனா எனக்கு அது ஒத்துக்கல. கோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால அதை விட்டுட்டேன். ஓகே. நீங்கள் அப்போ தலை குளிச்சுட்டு தலை ட்ரை பண்ணுறதில்ல, அதனால சளி பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்களா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஓகே. அந்த மாதிரி தான் மேம். ஆனா அந்த ஷாம்புனால வருதோன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன்றேன். இல்லை இல்லை, அந்த டேண்ட்ரஃப் ஷாம்புனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இல்லை. உங்களுக்கு அதர்வைஸ் சைனஸ் தொந்தரவு ஒரு அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு பிடிக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஷாம்பு போடுறத விட நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு போடலாம், இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு. அதே மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நம்ம ரெகுலர் ஷாம்பு மாதிரி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் அதை வந்து தலையில் ஊற விடணும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அது தலையில் ஊறிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஷாம்பு அலசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ஷாம்புவோட பலன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா ஷாம்பு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி தான் தோணும். அது இல்லாமல் நீங்கள் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கிறதையும் கம்மி பண்ணலாம். நிறைய டேண்ட்ரஃப் ஓகே, எண்ணெய் தேய்க்கிற வழக்கம் இல்லைன்னா ஓகே தான். பட் ஒருவேளை பழக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு அது ஒரு ஜென்ரல் அட்வைஸ், எண்ணெய் தேய்க்கிறத கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஷாம்புவை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். பட் அதுக்கும் சரியாகலைன்னா இதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது, மருந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே மேம். அடுத்த இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் செந்தில் பேசுகிறேன், ஒசூர்ல இருந்து. சொல்லுங்கள் செந்தில், உங்கள் டவுட்ஸ் என்னவோ நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். எஸ் சார். மேடம் எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடிலேருந்து அந்த நரமுடி ஆரம்பிச்சிச்சு மேடம். ஓகே சார். சைடில் மட்டும் இருந்தது. பட் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த மாதிரி நான் அந்த ஹேர் டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. பட் இப்போ என்னன்னா அந்த ஹேர் டை அடிக்கலைன்னா ஃபுல்லாகவே முடி வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி. ஓகே சார். சார் உங்களோட ஏஜ் என்ன? எனக்கு வந்து 37 மேடம். 37. சார், ஸோ அடல்ட் ஆன பிறகு ஹேர் கிரேயிங் வர்றது வந்து நார்மல் தான். ப்ளஸ் இதுக்கு நிறைய அதர் ஃபேக்டர்ஸும் இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, ஜெனட்டிக்காக நம்மளோட மரபணு சார்ந்து இந்த வயசில் முடி நரைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ முடி நரை ஏற்படுறது நார்மல் தான். ஹேர் டை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஹேர் டைக்கு அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ பெஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் ஹேர் டை போடுறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எந்த பிராண்ட் ஹேர் டை போடுறீங்களோ அதை பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி நீங்கள் அதை ஏதாவது மறைவான பகுதியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டேஸ்க்கு எந்த அலர்ஜியும் இல்லை, ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னா ஹேர் டை உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, அலர்ஜி வராது அப்படின்றது தான். ஸோ பேட்ச் டெஸ்ட்டுங்கிறது அலர்ஜி வராமல் தான் தடுக்கும், ஆனால் ஹேர் டையோட மிச்ச சைடு எஃபெக்ட்ஸை அது தடுக்காது. இதில் ஓரளவு சேஃபானது அப்படின்னு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா பிபிடி ஃப்ரீ அப்படின்னு வரும். ஸோ பிபிடி ஃப்ரீ ஹேர் டை அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு டு யூஸ். மிச்சப்படி ஹேர் டையோட அதர் சைடு எஃபெக்ட்ஸை இது ஸ்டாப் பண்ணாது. நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அலர்ஜி வராமல் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணலாம் ஹேர் டைஸ். அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. ஆஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கலர் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இந்த கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே மேம். அடுத்து இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்மா டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் பேசுங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்கல. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்க மேம் கிட்ட கேட்கலாம். பாப்பாவுக்கு 18 வயசு ஆகுது மேடம். ஹேர் ஃபால் ரொம்ப ஆயிடுச்சுங்க. முடி ரொம்ப நம்ம உங்கள் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹேர் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க. ஓகே. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்டேஜ், இந்த டீனேஜ் முடிகிற ஃபேஸில் நிறைய இந்த ஹார்மோனல் சைக்கிள் வேரியேஷன் இருக்கலாம். அதனால் ஒன்று ஹேர் ஃபால் வரலாம். நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த சத்து குறைபாடு,
ப்ராப்பராக வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட் சேர்த்துக்கணும். டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் தைராய்டு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ரீசன். தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிற இந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற ஸ்டேஜ் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். இந்த யூஸ்வலாக அந்த 12th 10th படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்கலாம். ப்ராப்பராக டெய்லி 8 hours தூங்குறாங்களான்னு பார்க்கணுமா. ஸோ தூக்கம் இன்மை அது கூட ஒரு முக்கியமான காரணம் தான். அது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதனால ஹேர் ஃபால் வர்றது காமன் தான். ஓகே மேம், அடுத்து இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு எங்கள் ஃபோனில் மட்டும் பேசுங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் பேசுங்க. நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் மட்டும் உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். மியூட் பண்ணியாச்சுங்க. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களோட சந்தேகங்கள் என்ன நீங்கள் கேட்கலாம். நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. பையனுக்கு 18 வயசு. அவனுக்கு வந்து டேண்ட்ரஃப் வருதுங்க, ரொம்ப ட்ரையா போட்டுடுது. சொல்லுங்கம்மா. அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்றான், முடி கொட்டுதுங்க. அதுக்காக தான் பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டேன். சரிம்மா, மேம் சொல்லுவாங்க. சரிங்க. டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணுறாங்கம்மா? அவங்க 2 நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேம்மா, அது கரெக்டு தான். தலையில் எண்ணெய் வைக்கிறீங்களா? என்ன லைட்டாக வைப்பாப்பீங்க, இல்லைன்னா வைக்க மாட்டாங்க. ஓகே, எண்ணெய் வைக்கிறத அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 6 மாதம் கம்ப்ளீட்டாக நிறுத்தி பாருங்கள். ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது இன்னுமே அது அதிகமாக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி கால்ஸில் சொன்ன மாதிரி வந்துட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் வாங்கி இதுக்குன்னு டாக்டர் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பொடுகுக்குனே தனியாக ஷாம்பூஸ் வருமா, நம்ம தலை குளிக்கிறதுக்கு ரெகுலர் ஷாம்பு இல்லாமல் பொடுகு ஷாம்புனே தனியாக வரும். ஆமாம், அந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணும்போது தலையில் ஒரு தண்ணி ஊற்றிட்டு ஷாம்பு தேய்ச்சிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அந்த பொடுகு ஷாம்பு ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தலை குளிச்சிங்கன்னா பொடுகு நல்லாவே குறையும். அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா வந்து பொடுகு குறையாது. அப்படிங்களா? அப்போ 6 மாதம் குளிக்காம தலை குளிக்க வேண்டாங்கிறீங்களா? இல்லை, தலைக்கு குளிக்கணுமா. தலைக்கு குளிக்கும் போது 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கும் போது எப்படி நம்ம ரெகுலராக ஷாம்பு போடுவோமோ அந்த மாதிரி பொடுகு ஷாம்பு நீங்கள் எடுத்துட்டு பண்ணிக்கலாங்களா? என்னம்மா? அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஆமாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை பொடுகு ஷாம்பு யூஸ் பண்ணிங்கனாலே ஓகே தான். தினமும் பொடுகு ஷாம்பு போட்டிங்கனாலும் தலை வந்து ரொம்ப ட்ரை ஆகி அரிக்கிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை போட்டிங்கன்னா கூட போதும். நேர் ஒருத்தங்க இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணத்துலேருந்து பேசுங்க மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட்ஸ் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். பேசுகிறேன் மேடம். எஸ் சார். சார் டிவி பார்க்காம ஃபோனில் மட்டும் பேசுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்னோட குழந்தை மேடம். ஹலோ சார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். என்னோட பெண் மேடம் 8 வயசு ஆகுது மேடம். ஓகே. அது வந்து பிறக்கும் பொழுது புற மாசத்துல பிறந்தது. ஓகே. முடி மட்டும் வந்து குறைவாவே இருக்கு, சுருட்டையா இருக்கு. ஓகே. அது வந்து என்ன பண்ணு தெரியல. இப்போ குழந்தைக்கு எத்தனை வயசு சார்? 8 வயசு ஆகுது மேடம். ஓகே சார். சார், குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா முடி கம்மியாக இருக்கிற முடி வந்து இப்போ மண்டை ஃபுல்லாக முடி இருக்குதுங்களா, இல்லைன்னா அங்கங்கே பேட்சாக இருக்கா? இல்ல ஃபுல்லாவே இருக்கு. ஓகே. சுருட்டையா இருக்கு, ஆனா அதிகமா வளர மாட்டேங்குது. ஓகே சார். ஓகே, சுருட்டையாக இருக்குது ஆனால் வந்து நீளம் வளர மாட்டேங்குது. ஆமாம் மேடம். ஓகே சார். சார், இந்த மாதிரி பிறவியிலேருந்தே இருக்குன்னா இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த மாதிரி முடியும் அதனால சேர்ந்து பாதிப்பு இருக்கலாம். சரி, ஓகேங்களா. இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கீங்களா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களா பாப்பாக்கு? இல்லை நான் எதுவுமே செய்யல. ஓகே, ஒரு தடவை பாப்பாவுக்கு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா முடி தவிர வேறு சில பாதிப்புகளும் உடல் ரீதியாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த எல்லாமே எடுத்துட்டேன் மேடம். அதுதான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களான்னு. வேற எல்லாமே செக் பண்ண எல்லாமே நார்மல், நல்லா ஆக்டிவா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. இந்த முடி மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர மாட்டேங்குது.
ஓகே சார், ஓகே சார். இது சில மரபணு சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் இதுக்கான நமக்கு வந்து சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகி அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து மரபணு சார்ந்த விஷயமா இருந்தால் முடியோட தன்மை இப்படி தான் இருக்கும். ஆனால் சில விதமான இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பாப்பாவை நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே மேம். அடுத்து இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க டவுட்ஸ் என்ன நீங்க கேட்கலாம். அர்போட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகங்கள் என்ன நீங்க கேட்கலாம். இது ஒரு 6 மந்த்தா 7 மந்த்தாவே எனக்கு ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கு. ம் அதனால முடியெல்லாம் ரொம்ப இதாகுது, கொட்டுது. அதனால என்ன ரீசன், எப்படி அது சால்வ் பண்ணலாம்? ஓகே சார். ஸோ 6 மந்த்ஸ் முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான நிகழ்வுக்கு பிறகு முடி உதிர்தல் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வந்துச்சு, இல்லை ஒரு டைஃபாய்டு, அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் பர்சனலாகவோ வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு பிறகு இந்த மாதிரி ஹேர் ஃபால் தொடங்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, எனக்கு அந்த ஃபீவரு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு பிரச்சனை வந்தது இல்லை. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் டாண்ட்ரஃப் அதிகமாக இருந்துச்சு. ஓகே. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக 6 மாதம் சொல்கிறதுனால எதுவும் ஒரு டிப்பிக்கல் ஈவெண்ட் மாதிரி இல்லை, அப்படியே கிராஜுவலாக தானாக வருது, அப்படி சொல்கிறீங்களா சார்? ஓகே. கிராஜுவலாக வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது 2 வீலர் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா சார்? ஹெல்மெட் போடுற பழக்கம் உண்டா? இல்லைங்க, அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ரொம்ப வேர்வை அதிகமாக வர மாதிரி ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கீங்களா? தலையில் ரொம்ப வேர்வை தங்குது அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். ஓகே. அந்த மாதிரி ஹேர் நெட் இதெல்லாம் போட சொல்லுவாங்க. ஓகே. சம்திங் நமக்கு செட் ஆகாதனால அந்த ஹேர் நெட் பற்றி நான் போட மாட்டேன். ஓகே. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே. ஆனால் ஹேர் ஃபால் தான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது, அதான் கேட்டேன். ஓகே. சரிங்க சார். பொடுகு அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு திங் 2 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிக்கணும், பொடுகு ஷாம்பு யூஸ் பண்ணணும், அது பேசிக்கு. தேங்காய் எண்ணெய் போடுறத தவிர்க்கணும். ஓகேங்களா? பொடுகுனால ஹேர் ஃபால் வரதை இது மூலமாக நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம இது ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும், தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது சத்து குறைபாடு இருக்கா, லைக் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா எதனால் ஹேர் ஃபால்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் 1 வீக் முன்னாடி தான் நான் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வந்தேன். ஓகே சார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே சொன்னாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. அதான் நான் டீட்டெயிலாக கேட்போமேன்னு உங்களுக்கு கேட்குறேன். ஓகே சார். அப்போ ஒரு தடவை உங்களை நம்ம நேரில் பரிசோதனை செஞ்சால் நம்ம வந்து சில நேரத்தில் டெஸ்ட்டில் இல்லாமல் நேரில் பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளால் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஐ திங்க் மேல் சிகிச்சை போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் வணக்கம் மேம், நாங்கள் பழனிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகங்கள் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் பாப்பா தம்பி போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்லுங்க. கட் ஆகுது. தம்பி வந்து 9th பாப்பா 11th படிச்சா. ஓகேம்மா. 2 பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கு. ஓகேம்மா. ஓகேம்மா. அவங்க பையன் வந்து 9th படிக்கிறாங்க, பொண்ணு 11th படிக்கிறாங்க. 2 பேத்துக்குமே வந்து ஹேரில் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன? ஓகே. 2 பேருமே டீனேஜ் ஃபேஸில் இருக்கிறதுனால, ஒன்று இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சுரப்பிகள்னால வரலாம். ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்காது. ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்னு சொன்னால் விளையாடுறது, தலையில் நிறைய வேர்வை தங்குறது, இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து தலை குளிக்கிற பழக்கம் வைக்கணும். தலையில் தேங்காய் எண்ணெய் போடுறது கண்டிப்பாக குறைக்கணும். இது இல்லாமல் டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்களம்மா, அது போட்டால் தலை அரிக்குதுங்கிறாங்களா? எதனால் உங்களால் அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு ஃபாலோ பண்ண முடியல? ஓகே. தலையில் எண்ணெய் வைக்கிற பழக்கம் குறைச்சி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஆயில் எதுவும் வைக்காமல் இருந்து பார்த்துருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? அது எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. பண்ணுறது இல்லை.
ஓகேம்மா. அப்போ உங்களுக்கு பேசிக்கான டேண்ட்ரஃப் ஷாம்பூவில் கேட்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஷாம்பூஸ், அதாவது இப்போ நீங்கள் எப்படி கடையில் வாங்குறீங்கல்ல ரெகுலர் பொடுகு ஷாம்பூக்கு பதிலாக டாக்டர் பரிந்துரையில் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஷாம்பூஸ் கிடைக்கும். இதுக்கான மருந்துகளும் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனால் தான் வந்து சரியாக வரும். ஜென்ரலாக கடையில் கிடைக்கிற பொடுகு ஷாம்பூ போடுறீங்க, எண்ணெய் வைக்கிறதும் குறைச்சி பார்த்துட்டீங்க, வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, 2 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சாலும் திரும்பி வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்காக அழைச்சிட்டு போயிட்டு அந்த மாதிரி மெடிசன்ஸும் ஷாம்பூஸும் அதுக்குன்னே தனியாக வரும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. ஓகே மேம். அடுத்து இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம், எனக்கு 6 மந்த்தாக ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சீவுனா கூட நிறைய ஹேர் வரும். எனக்கு இப்போ பேபி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு எந்த ஹேர் ஃபால், செகண்ட் பேபிக்கு வந்து எனக்கு ரொம்ப அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கு. ஓகே மேம். செகண்ட் பேபிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஹேர் ஃபால் எதுவும் இல்லை, இப்போ பேபி பிறந்திருக்காங்க போல். ஸோ இப்போ வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஓகே. அம்மா உங்கள் ஏஜ் என்னம்மா? 32. ஓகே. ஸோ யூஸ்வலாக சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வர்ற இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபாலுங்கிறது வந்து டீலோஜன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். இது ஒரு நேச்சுரலான சைக்கிள் தான். ஏன்னா சைல்டு பர்த், குழந்தை பிறக்கிறது வந்து நம்ம பாடிக்கு ஒரு பெரிய லெவல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நிறைய ஹார்மோன் மாற்றங்கள், சத்து குறைபாடுகள் எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஹேர் ஃபால் சில மாதங்கள் நீடிக்கிறது நார்மல் தான். இது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஹேர் ஃபால் நின்று தானாக முடி கண்டிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஏற்கனவே அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம் சப்ளிமெண்ட்ஸ் போட சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா குழந்தை பிறந்த பிறகு. அந்த அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கணும் மிஸ் பண்ணாமல். ஒரு ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு இது நீடிப்பாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அப்படி இல்லைனா இது வந்து நார்மல் தான். சைல்ட் பர்த் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு அந்த டைம் இல்லைங்கிறது அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இந்த டைம் உங்களுக்கு இது இருக்குன்னா இது ஒரு நார்மல் ஃபேஸ் தான். ஆனால் ரொம்ப நாள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அணுகுமுறை எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். தற்சமயத்துக்கு நீங்கள் உங்களோட சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் கொடுத்துருக்க அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இது தானே நின்றும், புதுசாக முடியும், வளர தொடங்கிடும். ஓகே மேம். நம்ம அடுத்ததாக இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள் சங்கர். எனக்கு ஒரு 26-27 இயர்ஸ்லேருந்தே முடி கொட்ட ஆரம்பிச்சிடுங்க. ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளீட் லாஸ் இருக்கு. ஓகே சார். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன், அவங்க வைட்டமின் டேப்லெட் சப்ளிமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டாலுமே ஹேர் க்ரோத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ மேடமோட ஒப்பீனியன் வேணும். ஓகே சார். சார் நீங்கள் ஏஜ் என்ன சார் உங்களுக்கு? 41. ஓகே சார். ஸோ நிறைய வருஷமாக இந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கு, மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜாக இந்த பிஆர்பி அப்படின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட்க்கு ஆப் பண்ணலாம். இல்லை ஜெனட்டிக்காக உங்களுக்கு ஃபேமிலியில் ஏற்கனவே இந்த மாதிரி வழுக்க விடுற தன்மை இருக்குதுங்களா? ஆமாங்கம்மா, எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹேர் லாஸ் இருந்ததுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ நிறைய வருஷம் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து சார் ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இது ஒரு ஜென்ரல் அட்வைஸ். ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஹேர் ஃபால் எப்போவுமே பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் நெவர் த லெஸ் பெட்டர் லேட் தென் நெவர் சார். ஐ திங்க் நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து பிஆர்பி மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. விச் இஃப் மெடிக்கலாக நம்ம சேஃபாக பண்ணும் போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர். உங்களுக்கு தலையில் நிறைய முடி விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் எடுத்துக்கலாம் சார். ரெகுலர் பேசிக் மெடிசன்ஸ் தவிர இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே மேம். அடுத்ததாக இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். சார் டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க, உங்கள் டவுட்ஸ் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். கேட்கல சார், டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுகிறீங்களா? ஓகே மேடம், பண்ணிட்டேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகங்கள் என்ன நீங்கள் கேட்கலாம். மேடம், இப்போ என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு 21 இயர் ஆகுது. ஓகே சார். மேரிட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, 5 மந்த்ஸா. ஓகே சார். இப்போ அவங்களுக்கு 12வது வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு ஹேர் வந்து ஒயிட்டாவே இருக்கு. அதாவது ஃபுல் ஒயிட் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள. ஓகே சார். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க அப்புறம் வந்து ஹேர் லாஸ் ஆகுது. ஓகே சார்.
இப்போ குழந்தை பிறந்து எவ்வளோ மாதங்கள் months ஆச்சுன்னு சொன்னாங்க. 5 months. எஸ் சார், இதே மாதிரி இப்போ ப்ரீவியஸாக ஒரு காலர் இருந்தாங்க. ஸோ குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு முடி உதிர்தல் நார்மல் தான். இது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன்னா வந்து அந்த சைல்ட் பர்த் குழந்தை பிறக்கும் போது பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அது பாடிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதுலேருந்து பாடி ரெக்கவர் ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த டீலோஜன் அப்படின்னு சொல்கிற இந்த எக்ஸசிவாக இருக்கிற இந்த டீலோஜன் எஃப்எல்ன்ற கண்டிஷன் வந்து கொஞ்ச நாள் இருக்கும். சில மாதங்களுக்கு பிறகு அதுவே தானே சரியாக போயிடும். அது வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்த பிறகு அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் மருத்துவர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை ரொம்ப ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் வரலாமே தவிர மிச்சப்படி இது ஒரு நார்மல் கண்டிஷன் தான், வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே மேம். அடுத்து நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து நசீமா பானுன்னு ஒரு நேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக லாங் ஹேர் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஹேர் கட் பண்ணியிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். யூஸ்வலாக ஹேரோட லென்த்தை நம்ம கட் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வராது. அட் த சேம் டைம் அவங்க வேறு ஏதாவது ஒரு பார்லர் ப்ரொசீஜர் எடுத்திருந்தாங்க, லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், பர்மிங் அப்படின்னா அந்த ஹீட் ஷாக்குன்னு சொல்லப்படுறதுனால வந்து ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் பிரேக்கேஜோ நிறைய இருக்கலாம். லாட் ஆஃப் டைம்ஸ் பேஷண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஹேர் கட் பண்ணும் போது இந்த லேயரிங் ஒரு ஃபெதர் கட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த கட்டுனால நிறைய வால்யூம் லாஸ் இருக்கும். நல்லா திக்காக இருந்த ஹேர் கூட வால்யூம் சின்னதாக இருக்கும். அதனால் அவங்க ஹேர் ஃபால் வரதா பர்சீவ் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் ஹேர் கட் நம்ம லென்த்தை ஆல்டர் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வராது. ஓகே மேம். அடுத்து இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பேசுகிறேன் சாத்தங்குடி திருமங்கலம் ஏரியாவில். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட்ஸ் என்ன நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து ஹேர் வந்து சின்ன சின்ன முடியா வெட்டுற மாதிரி வெட்டி வெட்டி கீழே விழுகுது. ஓகே. முடி ஃபுல்லா செமட்டையா இருக்கு, கையிலயும் செமட்டையா இருக்கு. சரிம்மா. ஓகே. இது அவங்க சொல்கிறது வந்து இந்த ஸ்பிளிட் டென்ஸ் மாதிரி முடியோட நுணுக்கங்கள் அடியில் வெடிக்குதாமா? இல்ல கீழே அப்படியே வெட்டி வெட்டி கட்டாகி விழுகுது இல்லையா, சின்ன சின்ன அந்த முடியா விழுகுது. ஓகேம்மா, இது வந்து உங்களுக்கு முடிக்கான சத்து பத்தாததுனால வர்றது ஒன்று. இன்னொன்று வந்து முடியை ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி ஆகலாம். லைக் குளிக்கும் போது ரொம்ப கொதிக்கிற தண்ணி போட்டு குளிக்கிறது, அதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா அடித்து துடைக்கிறது, இந்த மாதிரி அந்த ஹேரோட நீளத்தில் டேமேஜ் பண்ணுறதுனால அந்த ஹேரில் இருக்கிற அந்த கெரட்டின் பாண்டுன்னு சொல்லுவோம், அது டேமேஜ் ஆகி முடி உடையுது. உங்களுக்கு முடி உதிரதை விட முடி ஆக்சுவலாக உடஞ்சி விழுது. இதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, குளிக்கும் போது ரொம்ப ஜென்டிலான ஷாம்பூ போடணும். ரொம்ப ரொம்ப சூடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு கண்டிஷ்னர்னு சொல்லுவோம். ஸோ ஹேர் கண்டிஷ்னர்ஸ்ன்னு அவைலபிளாக இருக்கும். ஒன்று ஷாம்பூ போதே போட்டுட்டு வாஷ் ஆஃப் பண்ணுற கண்டிஷ்னர்ஸும் இருக்கும். அதே மாதிரி அது முடித்த பிறகு வந்து போடுற சீரம் கண்டிஷ்னர்ஸ், அந்த மாதிரி கண்டிஷ்னர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடி உதிர்வு, அதாவது அந்த ஹேரோட லென்த்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, உள்ளேருந்து உங்களோட ஹேருக்கு நம்ம சத்து கொடுக்கணும். நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்க மாதிரி நல்ல சத்தான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும்மா. ஓகே மேம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இத்துடன் சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.